அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப 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 எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். மிக சிறப்பான ஒரு அமைப்பில் குரு பகவான் இப்போ கடகராசிக்கு பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க. ஏன்னா உச்சம் பெற்று பெயரக்கூடிய போது அந்த குருங்கிற சுபகிரகம் சுபகாரகத்தன்மையை கொண்ட 9 கோள்லையும் முதன்மையான கோள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் குரு பெயர்ச்சி 2026 அற்புதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 25 ஈவினிங், அதாவது 26 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 26/5/2027 ஒரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி, திருக்கணிதம்படி அப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய அந்த 12ஆம் தேதி 2/6/2026 குரு பயிற்சி மிக சிறப்பாக பெயரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 12 மணிக்கெல்லாம் பெயரக்கூடிய அமைப்பு புனர்பூஷம் 3ஆம் பாதத்துக்கு வருது. அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்கள், பல விஷயங்கள் புதுமையான விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சிம்மத்துக்கு ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கடகத்துக்கு வரார். இது ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ அக்டோபர் கடைசியில் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அந்த சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மத்தில் பெயரக்கூடிய விஷயத்துக்கு குரு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்மா அப்படிங்கிற ஆதிக்கம், சூரியன் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தில் அதிபதியில் சிம்மம் இருக்குது. இது முதன்மையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 12 கட்டத்திலையுமே உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலங்களோ ஒரு மாற்றங்களோ மாறி மாறி இந்த இப்போ சொல்கிறோம்ல இந்த 4 மாதம் ஒரு தடக்கையும் அப்புறம் ஒரு 6 மாதம் இது மாதிரி ஒரு 3 விதமான பிரிவுகளாக இந்த குரு பயிற்சி 1 இயர்ங்கிறது ஒரு குரு பயிற்சிங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான அமைப்பு மாறி மாறி ஒரு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் உள் வாங்கிக்கணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் உங்களுடைய குரு எப்படி இருக்குது, ஜனன காலத்தில் இப்போ பெயரக்கூடிய குரு என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறத ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இதை எல்லா ராசிக்காரமும் பார்த்துக்கணும். இவங்களுக்கு தான் நல்லது இருக்குது, அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்புகளாக ஒரு ரிவர்ஸில் வரும்பொழுது வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்போனால் மகரத்தை பார்க்குறாரு. ஏன்னா 5, 7, 9 தான் மிக சிறந்த பார்வைகள். இதில் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக பல பிரச்சனைகளை, ராகு கேது சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரணும்னு வாழ்த்தி, மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலாபலன் பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் நட்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ மலேசியா, ஹைதராபாடு, USA, UK எல்லாத்துலேயும் நமக்கு கால்ஸ் வருது. எல்லாருக்குமே நம்ம நல்ல பலனை கொடுக்கணும். ஆன்மீக சிந்தனையோடு எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துடைய கஷ்டமும் தீரதுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் சொல்லியிருக்கோம். மேசராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல தொழிலில் பல விஷயங்களில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு 70% மிக சிறப்பாக குரு பகவான் நல்ல ஒரு அமைப்புக்கு வராரு. ஏன் அப்படின்னா
வீடு, வண்டி, வாகனம், யோகம் கொடுக்கக்கூடிய சுகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் ஜீவ வந்து அமைப்பில் இருக்கக்கூடிய ஜீவன ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். வண்டி வாகனம் பழுது இருந்தால் அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கும். வீட்டில் வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும். வீடு, மனை, பூமி வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படிங்கிற நல்ல விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. தன்னுடைய 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறார். அப்படிங்கும்போது விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படிங்கிறது மறைமுகமான எதிரிகள் தொந்தரவுங்க அதெல்லாம் சரிபாகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறத தைரியமாக இருங்க. 7ஆம் இடமாக 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயம் மகரத்தை அப்படிங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது வந்து லேபர்ஸ் இருக்கலாம், இவங்கனால என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அற்புதமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அடுத்தது தன்னுடைய இடத்துல இருந்து அதாவது கடகத்தில் உச்சம் பெற்று இருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை தான் உங்கள் சனிங்கிற அந்த இடத்த போய் பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வீண் விரயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது சுகவிரயமாக திருமணமோ அது காது குத்து, குழந்தை பேர், இது போல் வீடு கட்டி நல்லா வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது இது மாதிரி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த பார்வைகள் எல்லாமே 5, 7, 9ஆம் பார்வைகள் எல்லாமே 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் என்னாவும் நல்ல சேஞ்சு கிடைக்கும். இந்த விசாலாம் எடுத்து வச்சுருக்கோம், பாஸ்போர்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம்னா வேலை கிடைக்கல, வெளியூர் நாடு போகக்கூடிய அமைப்புக்கெல்லாம் சட்டுன்னு ஒரு வழிவகுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உயர்வான கல்வி, உயர்வான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஹெல்த் இஷ்யூ வந்து கவனமாக பார்த்துக்கணும். கால் சம்மந்தமான, பாதம் சம்மந்தமான, மூட்டு வலி அப்படிங்கிற எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. ஏன்னா 7.5 சனி நடந்து குரு பார்வை இருக்கிறனா கொஞ்சம் வந்து நீங்கள் முன்னோரி போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு விஷயமும் வந்து அதிகமான ஒரு உழைப்பை கொடுக்குறோம், அதிகமான முதலீடு போட்டிருக்கோம் மேடம், இதெல்லாம் சரி பண்ணி வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சமாளித்து வரக்கூடிய அமைப்புக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நல்ல நம்பர்ஸு உங்களுடைய பர்த்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்தப்பல நல்ல நம்பர் வாங்கிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கட்டும், உயர்வாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையும் ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடிய அமைப்புக்கு எல்லாமே குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து மலைக்கோயில், சிவன் கோயிலுக்கு இருக்கிற கோயிலுக்கு உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையிலே போயிட்டு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு வேஷ்டி வாங்கி வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப 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 அருமையாக இருக்கும். வக்கரகதியில் பெயரக்கூடிய குருவும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.